ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தானே பார்க்க போகிறோம். நேற்று நம்ம லைவ் போட்டிருந்தோம். ஸோ அந்த லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம நேற்று சொல்லியிருந்த மாரி ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபிஷ்ஷு வருது, நாளைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு ஃபிஷ் தான் வந்திருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியில் கொஞ்சம் எடுத்திருக்கோம். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு வெரைட்டி டாப்பஸ் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. அந்த ஒரு வெரைட்டி தான் இந்த ஒரு பார்சலில் வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் கிடச்சிருக்கு. நம்ம அது பெரிய சைஸில் எதிர்பார்த்துருந்தோம். இப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க மாரி எதை சொல்கிறது, செமி அடல்ட் சைஸே வரமாட்டேங்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து சேல் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஃபார்முக்கு அதை எடுத்துடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த வாட்டி ரொம்ப சின்ன சைஸ் தாங்க எடுத்திருக்கோம். சரி வாங்க ஃபஸ்ட்டு என்ன ஃபிஷ் வந்துருக்கு, எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து இதோ பாருங்க, டாப்பஸ் ப்ளூ தெரியும்னு நினைக்கிறேன். எந்த சைஸில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த சைஸுக்கு தந்தாலே போதுன்னு நினைக்கிறேன். இது ஓகே தான். இது நான் நினச்சிருந்தேன் ரொம்ப சின்ன சைஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே தான் இந்த சைஸு. ஓகே, நம்ம பெருமா இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷெலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளூ. ஸோ இதில் வந்து 2 பேர் எடுத்திருந்தோம். இதுவுமே செமி அடல்ட்டு தான், அடல்ட்டு சைஸில் செமி அடல்ட்டு தான். இதவே நல்ல சூப்பராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், டெய்லாம் பார்க்கறது ரொம்பவே அழகாக இருக்குது. சரி ஓகே, அதான் 2 வெரைட்டி தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இதுலேயுமே டாப்பஸ் ப்ளூ தான் வந்திருக்கு. ஸோ நான் வந்து தனியாக பாக்ஸில் விட்டு காமிக்கிறேன், அப்போ தெரியும் அழகாக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் கிளியர்ஸும் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டாப்பஸ் ப்ளூ தான். இது ஜாப்பனீஸ் ப்ளூ. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்ச வெரைட்டியில் 2 வெரைட்டி சொன்னது இந்த டாப்பஸ் ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜாப்பனீஸ் ப்ளூ. இதில் ரொம்ப டெய்ல் ரொம்ப நல்லா லாங்காக லென்த்தாக வரும். அது மட்டும் இல்லாமல் சன்லைட்டில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது பாருங்க, கவரில் பார்க்கறதுக்கு எந்த அளவு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது 2 வெரைட்டி எடுக்கிறேன். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்மளுக்கு ஃபேவரெட். இதுவும் டாப்பஸ் ப்ளூவும். ஸோ டாப்பஸ் ப்ளூ ரொம்ப சின்னதாக இருக்குது, பரவாயில்ல, நம்ம அதை வளர்த்துடலாம். ஏன்னா கொஞ்சம் இது பெருசாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இல்லை ஒரு 2 வீக்ஸ்லேயே கலர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் அந்த சைஸில் தான் இருக்குது. இது நம்மளுக்கு ரொம்பவே ஃபேவரெட்டுங்க நிஜமாலுமே. இது அப்புறம் இந்த டாப்பஸ் ரெட்டு இதெல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ஃபிஷ் வாங்குறீங்கன்னா இது மாதிரி ஃபிஷ்ஷு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு தெரியும் கலர் கொஞ்சம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியுது, கலர்ஸ் இருக்குது. சரி ஓகே, நான் வந்து டப்பில் விட்டுறேன். டப்பில் விட்டுனதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ நம்ம இதில் 2 இதுலேயுமே விட்டு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒயிட்டாக இருந்ததுனால ஸோ ஃபிஷ்ஷு நல்லா தெரியும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே நான் ஒன்று எடுத்து விட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளூ எடுக்கலாம். ஜாப்பனீஸில் ஃபஸ்ட்டு ஓகே, நம்ம இதை நைஃப் வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ அதான் பெட்டர். டெய்ல் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது எந்த அளவுக்கு இது அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் இந்த ஃபிஷ்ஷை ஃபேவரெட்னு சொல்கிறது மோஸ்ட்லி. ஜாப்பனீஸ் ப்ளூ பார்க்குறதுக்கு நீங்கள் இதுவே கண்ணாடி செட்டப்பில் விடுறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் இது மாதிரி ஃபிஷ்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய ஃபிஷ்லாம் விடும்போது அந்தளவுக்கு அழகாக இருக்கும், பட் ஆனால் இந்த அளவுக்கு அழகாக இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. இது டெய்லாம் பார்க்குறதுக்கு கலர் வந்துடுச்சு. இன்னொரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பெரிய சைஸில் வந்துடுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட டாப்பஸ் ப்ளூ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும். சரி ஓகே, டாப்பஸ் ப்ளூ நம்ம விட்டுடலாம்.
அது ரொம்ப சின்ன சைஸ் தான். பட் பரவாயில்ல, இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம இது எடுக்கிறதுக்கே பெரிய ரேராக இருந்துங்க, கிடைக்கவே இல்லை. இது வந்துச்சு, நான் ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளே வேறு ஒருத்தங்க ஆர்டர் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஸோ வந்து இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஃபீமேல் போட்டு வரேன்னு சொன்னாங்க. ஏன்னா சின்ன சைஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்னென்ன ஃபீமேல் நான் எக்ஸ்ட்ரா போட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி இது ஃபீமேல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த அல்பினோ ரெட்டு மாதிரி இல்லை, குட்டிங்க. அல்பினோ ரெட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நான் ஒன்று ரெட்டாக இருக்கும், ரெட் கலர் இருக்கும் அதோட இயர்ஸ்லாம். இது பார்க்கறதுக்கு ஒயிட் கலரில் இருக்குது. பட் ஆனால் அல்பினோ குட்டி மாரி தான் இருக்குது. அல்பினோ ரெட் ஃபுல் ரெட் இருக்குல்ல, அல்பினோ ஃபுல் ரெட் அதோட குட்டிங்க மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த குட்டி தான் பார்க்குறதுக்கு கலர்ஸாகவே இருக்குது. அதுதான் பார்க்குறதுக்கு கலர் அழகாக இருக்குது. நான் 2மே எடுக்கிறேன். ஃப்ரேமில் 10ல் தெரியும்னு நினைக்கிறேன். டாப்பர்ஸ் வளரட்டும், இது நான் தனியாக ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இது கலர் வந்துடும் நினைக்கிறேன், ஏன்னா அது இப்போவே லைட்டாக கலர்ஸில் தான் இருக்குது. இது வளர்ந்து இது குட்டி நம்ம எடுக்கிறதுக்குள்ளே எப்படியும் 1 மந்த் ஆகுங்க. இதுங்க வளர்ந்து இதுங்க குட்டி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா இது ரொம்ப சின்ன சைஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம நினச்சிருந்தது சின்ன சின்ன சைஸ் தான் நம்மளுக்கு காமிச்சாங்க. ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த சைஸ் ஓகே தான். இந்த சைஸில் இன்னும் ஒரு 1 வீக் இருந்தாலே போதும், இவங்க கலர் வந்துடும். நான் அப்போ வந்து தனியாக ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கலர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, டார்க்காக இல்லாமல் ரொம்ப லைட் கலராக இருக்குது. இன்னும் இந்த டெயில் பெருசாக இருக்கும், டெயில் மட்டும் பெருசாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க இது. கண்ணாடி டேங்க்லாம் விட்டால் என் கிட்ட கண்ணாடி இருக்கிற டேங்க்கில் வந்து பீட்டாஸ் விட்டுருக்கோம். ஸோ ஒரு மேல் பீட்டாஸ், அதனால் இது அதில் விட முடியல. சரி ஓகே, நம்ம செட் பண்ண டப்பில் நம்ம வந்து போயிட்டு டெம்பரேச்சர் செட் ஆகிறது நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த 2 டப்பு தான் எடுத்திருக்கோம். இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ போடுறதுக்கும், இது வந்து நம்ம டாப்பஸ் ப்ளூ போடுறதுக்கும். ஏன்னா டாப்பஸ் ப்ளூ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு சைஸ் போதும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய சைஸ் மாற்றிக்கலாம். இந்த டப்பு வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ. ஸோ அவங்க வந்து இதை இருக்காங்க, இந்த டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்கு வச்சிடலாம். எப்பயுமே ஃபிஷ் வைக்கிறீங்க, ஃபிஷ் நம்ம புதுசாக வாங்கி வரீங்கன்னா டெம்பரேச்சர் செட் ஆகிறது கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 1/2 hour இருந்தாலே போதும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மஸ்கிட்டோ லார்வாஸ் தான். ஸோ அது வந்து சாப்பிடும்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த வாட்டர் நான் ஆல்ரெடி கோல்டு வாட்டர் தான், ஸோ அதில் இருந்தது, அதை அப்படியே பிடிச்சி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு டாப்பஸ் ப்ளூவோட குட்டிங்க. பிளான்ட் நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைடில் தான் போர்ட்டிக்கோல்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் டேரெக்டாக சன்லைட் போடும், ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பிளான்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சன்லைட் பட்டாலும் இந்த பிளான்ட்டு கீழே போயிட்டு ஃபிஷ்ஷுங்க போய் ஒளிஞ்சிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. கொஞ்ச நாளுக்கு போனதுக்கப்புறம் இதுலேருந்து வர வேஸ்ட்டுங்களால் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிளான்ட் ஆட் பண்ண பிளான்ட் வந்து சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிளான்ட்டு. அப்போ ஸ்டார்டிங்கில் எப்பயுமே எடுத்தோடனே ஸ்டார்டிங்கு பியூர் வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளான்ட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இல்லைனா போக பிளான்ட் வேஸ்ட் ஆகிட்டு அழுகி போயிடும். ஸோ பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வர வேஸ்ட்டை வச்சு தான் நம்ம பிளான்ட்டை கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஸோ அதனால் ஃபிஷ்ஷு கொஞ்சம் வேஸ்ட்டை போட்டு லேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கன்னா கொஞ்சமாக பிளான்ட்ஸை ஆட் பண்ணாலே நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும். இவங்க வந்து டெம்பரேச்சர் செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இவங்களை விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஃபிஷ்ஷை விட்டு டெம்பரேச்சர் விட்டதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து பார்க்கும்போது பாருங்க, இதில் ஒரு ஃபிஷ்ஷு ஒன்று கம்மியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. எப்படி போச்சுன்னே தெரில. இந்த கலர் இருக்குதுன்னு சொன்னதில்ல, அந்த ஒரு ஃபிஷ்ஷு தான் ஓடி வந்துருச்சு. எப்படி எகிரிச்சுனே தெரில, ஒரு தண்ணி எகிரிச்சான்னு தெரியல. சரி வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் உள்ளே இருக்குது. சரி ஓகே, நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே ரிலீஸ் பண்ணிடலாம். விட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ
டபுள் விட்டு தான் பாருங்கள், கலர் நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்குது. நம்ம பார்சல் வரும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமே மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ பாருங்களேன், டப்பில் விட்டது அப்புறம் பாருங்களேன் எந்த அளவு கலர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, டாப்பஸ் ப்ளூ நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் ரிலீஸ் ஆகிட்டார். இதில் இருந்த மஸ்கரா லார்வாஸ் 1-2 இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஓடிட்டாருங்க, கிட்னு சொன்னால, அவர் எல்லா லார்வாஸுமே பிடிச்சி சாப்பிட்டாரு. ஒன்று கூட இல்லை பாருங்க. இப்போ இதில் இருக்கிறது இல்லை, இப்போ எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு. எல்லாமே பசியில் இருக்குதுங்க இப்போ எல்லாம். ஸோ இதில் இருக்கிற பாசிங்கெல்லாம் ஒன்று ஒன்றா சாப்பிடுது வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜெட் பிளாக் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, நம்மகிட்ட ஜெட் பிளாக் ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே இப்போ நல்லா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸில் தான் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இவங்களும் ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிடுவாங்க. குட்டி போடும்போது நான் எப்படியும் அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். முடிஞ்சால் நான் வீடியோஸ்லேயும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், இது மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுவோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கைஸ். ஓகே, பை கைஸ்.